ஆனா அந்த கருணையை வச்சே யார் மேல அந்த கருணை போதோ அவன் மேல அஸ்திரம் போடணும்னு நினைச்சான். அந்த காகாசுரன் மேல பிரம்மாஸ்திரம் போடுறார். த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமே துவாமேவ சரணங்கதாம். 3 லோகமும் சுத்துறானா. எங்கேயாவது போய் தப்பிச்சிடலாமா, ஏதாவது ஒரு மூல முடுக்கு இருக்குமா தப்பிச்சிடலாமான்னு பாக்குறான். நாம பானம் விடுமா? அதுவும் பிரம்மாஸ்திரம் தேடி எங்க போனாலும் விடாத, நேரம் வந்து இங்கே வந்துட்டானா. துவாமேவ சரணங்கதாம். வந்தாலும் அவனுக்கு சரணாகதி பண்ண தெரியலையா, குப்புற விழுந்து கிடக்கான். இப்படி நமஸ்காரம் பண்ணாதான் சரணாகதி எடுத்துக்க முடியும். சீதாதேவி அந்த அப்பவும் தன்னோட கருணையினால அதை திருப்பி போடுறான், சரணாகதி பண்றாப்புல ஆகிறான். இந்த பாருங்கோ சரணாகதி பண்ணிட்டா அவனுக்கு அவைய கொடுக்கும் அப்படிங்கிறான். அன்னைக்கு காகாதுன்னு அப்படி வந்து அபச்சாரப்பட்டதுக்கே நீ வந்து பிரம்மாஸ்திரம் எடுத்தேரே, இன்னும் ஏன் அந்த அஸ்திரம் எங்க வச்சுட்டே மறைஞ்சு போச்சா, அது இல்லையா, இன்னும் எடுக்காம இருக்கே அப்படின்னு கேக்குறா.